அடுத்தது சிம்ம ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய அதிக கிரகங்கள் விரயஸ்தானத்தோடு தொடர்பாக இருக்கக்கூடிய சுக்கிரனாக இருப்பது கண்டிப்பாக இது விரயங்களுக்கான ஒரு சிறப்பான நாளாக இருக்கும். உங்களுக்கு சில விருப்பத்திற்கேற்றாற் போல சில விரயங்களை செய்து கொள்ளலாம். பணியில் நீண்ட நாட்களுக்கு பிறகு வெளிநாட்டு தொடர்பான சில விஷயங்களுக்கு இன்று நீங்க முடிவெடுப்பது, நாளை பணி நாளில் நீங்க செய்து முடிக்க வேண்டிய சில வேலைகளை நீங்க பேசி ஜெயிக்க வேண்டிய பணியில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை கூட இன்று பிளான் செய்யலாம். ஆனால் திருமண வாழ்வில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வதும், கணவன் மனைவி இருவரும் வாக்குவாதம் தவிர்ப்பது, இருவருடைய ஆரோக்கியத்திலும் அதிக கவனத்துடன் இருப்பது பாதுகாப்பான நிலையாக இருக்கும். சிலருக்கு மருத்துவ விரயங்கள் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கிறது. தேவையில்லாத மனக்குழப்பத்தை தவிர்த்து கொள்வது. இந்த ராசிநாதன் சூரியன் உங்களுக்கு மகத்தின் 13 டிகிரி 20 நிமிடங்கள் தாண்டும் வரை உங்களுக்கு மனக்குழப்பம் அதிகம் ஏற்படலாம். கேது கிரகத்தை நம்ம அவ்வளவு எளிதாக அண்டர் எஸ்டிமேட் செய்ய முடியாது. ரொம்ப நிதானமாக இருப்பது ஆதித்ய ஹிருதய ஸ்லோகம் சொல்வது. உங்களோட வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சூரியனை உங்களுக்கு டைம் இருக்கும் பொழுது சுற்றி வருவது இதெல்லாமே ஒரு நல்ல பரிகாரமாக இருக்கும். அடுத்தது கன்னி ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். கன்னி ராசிக்கு விரயங்கள் எல்லாமே குறைந்து லாபமாக ஏற்படக்கூடிய நல்ல நிலையாக இன்று இருக்கும். நீண்ட நாள் விருப்பங்களாக இன்று நினைத்ததை முடித்து மகிழக்கூடிய நல்ல நிலை. அது சில தொழிலுக்கான சில ஒரு முயற்சிகளாக இருக்கலாம், நினைத்ததை ஜெயிக்கக்கூடிய தொழில் விஷயங்களாக இருக்கலாம், இல்லைனா குழந்தைகளுக்கான சில விஷயங்களாக இருக்கலாம். குழந்தைகளுக்கு வரன் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கன்னி ராசி நண்பர்களுக்கு குழந்தைகளுக்கு திருமணம் தொடர்பான விஷயங்கள் கூடி வரக்கூடிய நல்ல நிலை இருந்தாலும், கன்னி ராசி ஆக்சிஸ்ல இருக்கக்கூடிய கணவன் மனைவியாக இருப்பவர்கள் திருமண வாழ்வில் அதிக நிதானம், அது ஆரோக்கியம் இல்லைனா ஈகோ கிளாஷ், இது இரண்டிலும் சற்று கவனம் அதிகம் காட்ட வேண்டும். தந்தையாருடைய ஆரோக்கியத்திலும் சற்று தொடர்ந்து அக்கறை காட்டுவது நன்மை அளிக்கும். அடுத்தது துலாம் ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். துலாம் ராசிக்கு அற்புதமான தொழில் மேன்மையை குறிக்கக்கூடிய ஒரு நாள். சுயதொழில் நண்பர்களுக்கு இது சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லலாம். பணிக்கு இன்று ஓய்வு நாளாக இருப்பதனால் உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்தில் உங்களுடைய பணிக்கான ஒரு வளர்ச்சியான நிலை நடந்து கொண்டிருப்பதாக கூட இதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆனாலும் சுயதொழில் நண்பர்கள் தொழில் சிறப்பாக இருந்தாலும் நீங்க கொஞ்சம் கவனமாக கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்வது ஒரு நல்ல நிலையை கொடுக்கும். ஒரு அளவான லாபம் இன்று ஏற்படும். ஆனால் ஒரு திருப்தியான உழைப்பிற்கேற்ற லாபத்தை அடையக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். மன ஆரோக்கியத்திற்கு மிகுந்த அதிக முக்கியத்துவம் கொடுப்பது உங்களுக்கு ஒரு ஹெல்த்தை பொறுத்தவரை ஒரு நல்ல பாதுகாப்பை கொடுக்கும்.